श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी கடந்த சத்சங்கத்தில் 11வது அத்தியாயம் பிரம்மானந்தே யோகானந்தः நம்ம முடிவு செஞ்சிட்டோம். அடுத்ததாக இன்னைக்கு 12வது அத்தியாயம் பிரம்மானந்தே ஆத்மானந்தः அப்படின்னு இந்த அத்தியாயத்துக்கு பேர். இது இந்த அத்தியாயம் எதுக்கு ஆரம்பிக்கிறாரு? மறுபடியும் பிரம்மா ஆத்மா ரெண்டு ஒன்று தானே. ஆனால் முந்தாவது அத்தியாயத்தில் பிரம்மானந்தத்தை பற்றி நமக்கு முதல்ல தூக்கத்தில் காட்டி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அதே பிரம்மானந்தத்துடைய அடையாளந்தான் நினைவில் இருக்கும்போது விஷயானந்தமாகவும் கனவுல இருக்கும்போது வாசனானந்தமாகவும் அதே தான் வியக்தமாகிறதுன்னு சொல்லி முடிச்சாச்சு. அப்போது அதை சொல்லி தரும்போது அது யார் உணர்றான்னு அவனுக்கு பேர் யோகின்னு பேர் கொடுத்து அதுக்கு என்ன பிரக்ரியை அபியாசம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா யோகா அபியாசம் பண்ணணும். யோகாபியாசம்னா என்ன అని சொல்கிறதுக்காக அங்கே பகவத்கீதை 6வது அத்தியாயத்திலிருந்தே ரொம்ப முக்கியமான சில ஸ்லோகங்கள் எடுத்துட்டு அப்படியே இங்கே வித்யாரண்ய சுவாமி நமக்கு திரும்பி ஞாபகப்படுத்திட்டார். அதுதான் ஷனை ஷனைருபரமேத் புத்தியா திருதி கிரகீதயா அப்படின்னு 6வது அத்தியாயம் கீதையில் 25வது ஸ்லோகம். அங்கேருந்து பகவான் ரொம்ப நிதானமாக கான்ஸ்டன்ட்லி ப்ராக்டிஸ் பண்ணி இப்படி பிரம்மானந்தமே தான் தூக்கத்திலையும் விஷயானந்தத்திலையும் வாசனானந்தத்திலையும் இருக்கே அதுதான் சொல்லி அது அப்போ அந்த பிரம்மானந்தம் நானாக தான் இருந்திருக்கணும். ஏன்னா தூக்கத்தில் ஆனந்தம் உள்ளிருந்தே வருது, வெளியில் எதுனால வரலையே. அங்கே வாசனைகள் இல்லை, விஷயங்கள் இல்லை, ஆனால் ஆனந்தம் இருக்குன்னு அப்போ அது எனக்குள்ளன்னு அப்போ எங்கே நானே தான் இருந்திருக்கணும் அப்படின்னு உணர்வா. அதுக்கு அபியாசமும் கொடுத்தாச்சு. இது இன்னும் கிரகிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா யாருக்காவது அவனுக்கு நிதானமாக இன்னும் பல விதமாக மந்த புத்தி இருக்கிறவனுக்கு நேராக அப்படி காட்டி கொடுத்தா சொல்லி கொடுத்தா அந்த ஸ்வரூபம் நிஷ்டலோ இருக்கலாம், அது மேலே ஏகாகிரத்தை ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை ஆனால் பண்ண முடியாமல் இருக்கிற சில பேருக்காக இப்போது 12வது அத்தியாயமும் பேசப்போகுது. எதுக்கு இந்த பிரம்மானந்தமே ஆத்மானந்தம்னு சொல்கிறாருன்னா 11வது அத்தியாயம் கேட்டு புரிஞ்சுக்கினவங்களுக்கு பிரம்ம ஆத்மா ரெண்டு ஒன்றுதான்னு தெரிவிக்கிறதுக்காகவும், அப்புறம் அந்த பிரம்மானந்தத்தினு இந்த புரிஞ்சிக்காமல் இருக்கிறவங்களுக்கு இன்னும் எந்த விதமாக எப்படி சொல்லி புரிய வைக்கணும், அது அந்த விதத்தில் 12வது அத்தியாயத்தினை ஆரம்பிக்கிறார். இது ஒரு கேள்வியோடு தொடங்கிறது. கேள்வி ஒரு சிஷ்யனோ பூர்வபக்ஷோ இன்னொரு சாதகனாரோ கேட்குறான். அது என்ன முதல் ஸ்லோகம் பார்க்குறோம். நன்வேஹம் வாசனானந்தாத் பிரம்மானந்தாதபீதரம் வேத்து யோகி நிஜானந்தம் மூடஸ்யாத்ராஸ்தி கா கதிஹி. கேள்வி
ನಾನು சார் ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்குறான். இந்த கேட்குறவனு கூட ஆத்தியாத்மிகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவனாக இருக்கலாம், 11வது அத்தியாயம் கேட்டவனாக இருந்திருக்கலாம், வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கலாம். இல்லைன்னா எப்படி கேட்பான்? எது கேட்பான்? முந்தாவது அத்தியாயத்தை நீ ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் கேள்வி கேட்குறான். அங்கே அர்த்தம் படிக்க வேண்டாம். என்ன கேள்வி கேட்குறான்னா, இந்த வாசனானந்தம் பற்றி அங்கே சொல்லியிருக்கீங்க இல்லையா, அந்த வாசனானந்தம் ப்ளஸ் விஷயானந்தம் ஆல்சோ, அது பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இதரம் யோகிக்கு புரிஞ்சு போச்சு. த அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட் ஆர் யோகி சாதனை பண்ணவனுக்கு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. வேத்து யோகி அது நிஜானந்தம் அనే பதம் கூட அந்த அத்தியாயத்தில் உபயோகப்படுத்தப்பட்டது. அங்கே இன்னொரு வார்த்தையும் சொல்லப்பட்டது, உதாசீனத்தினால் வர ஆனந்தம். அப்புறம் கன்க்ளூஷனாக சொல்லும் போது நிஜானந்தம் அనే வார்த்தை. நிஜானந்தம், பிரம்மானந்தம், ஆத்மானந்தம் எல்லாம் ஒன்று தான். அப்போது பிரம்மானந்தோட ட்ரேஸு அப்படியெல்லாம் கிடையாது, நிஜ ஆனந்தம். சரி, ஒருத்தன் அப்படி புரிஞ்சுக்கிட்டான். வேத்த அந்த யோகி நிஜானந்தம். ஆனால் மூட புத்தி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வழி, அவங்களுக்கு என்ன கதி అని கேட்குறான். இவனு புரிஞ்சுக்கிட்டானா இல்லை అనేది சொல்லலை. யோகி புரிஞ்சிருப்பான். யோகிக்கு நிஜானந்தம், பிரம்மானந்தம், வாசனானந்தம் அதெல்லாம் புரிஞ்சிச்சு, அவன் அடைஞ்சிட்டான். ஆனால் மூடர்களாக இருக்கிறவங்களுக்கு, மந்த புத்தி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? வாட் இஸ் தேர் ஃபேட்? இந்த கேள்வி இப்படி அனுப்பி விடுறதுக்கு காரணம் வித்யாரண்யர். இதில் ஒன்று நீயே அடுத்தவங்களை பற்றி கேள்வி கேட்பே, எதுக்கு? நீ என்ன நிலையில் இருக்க? நீ மூட புத்தியாய்ப்போ உன்னை பற்றி கேட்குறியா, இல்லை வேறு யாராவது பற்றி கேட்குறியா? வேறு யாரோ பார்ப்போம், அவங்களெல்லாரும் மூட புத்திப்பா, அவங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்னு சொல்லி நீ அடுத்தவங்களை பற்றி அப்படி கவலைப்படாது நீ அடைஞ்சியா? அப்போது உன்னுடைய ஃபோக்கஸ், அட்டென்ஷன் உன்ன மேலே இருக்கணும். அப்புறம் இல்லை எல்லாரையும் உத்தரிக்கணும், சமுதாயம் உத்தரிக்கணும், சொசைட்டின்னு மாற்றணும், சொசைட்டியில் எல்லோரும் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டிலையே பத்தியோ பத்னியோ யாரோ கேட்குறான், வேதாந்தம் ஈடுபடுறான், புரிஞ்சுக்கிறான், ட்ரை பண்ணுறான்னு அவங்க இது அவங்கள கூட கேட்டுக்கிட்டால் நல்லா இருக்குமே, புரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்குமே, இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறது, என்ன செய்யலாமன்னு நம்ம கவலைப்பட்டோ ஆசைப்பட்டோ அதுக்கு ஆத்திரப்படுறதோ தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம அது அடைஞ்சோமா, அது நமக்கு கடிச்சித்தா இல்லையானேது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். இது இல்லைன்னா ஒரு அப்சஷன் ஆகிடும் இந்த ஆன்மீகம் பேரில் இருக்கிற நிறைய பேருக்கு. அதனால் லோகோத்தாரணம் பற்றி நீ வச்சுக்காதே. ஆத்மனா ஏவ ஆத்மனா உத்தாரணம், ஆத்மனேவ ஆத்மனா நீ உத்தரிச்சுக்கணும் முதல்ல, அதே பாரு. அதனால் இது உனக்கு எதுக்கு இந்த மாதிரி இப்படிப்பட்ட கேள்வி? இது ஸ்பிரிச்சுவல் சீக்கர், நிஜமான சீக்கருக்கு இந்த விஷயங்களில் அப்படி அவங்க அப்படி போகிறாங்க, இது பண்ணுறாங்க. நீ என்ன பண்ண? நீ கேட்டுட்டு வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் யுவர் லிசனிங், வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்? அதுதான் அட்டென்ஷன் மெயின், அதில் இருக்கணும். இல்லைன்னா டீவியேஷன் ஆகிடும். இதனால் ஐ வாண்ட் டு ஹெல்ப் அதர்ஸ் இதெல்லாம் வச்சுக்காத. ஹெல்ப்பு நீ ஆயிடுச்சுன்னா தானாக ஹெல்ப்பு நடக்கும், கிடைக்கும் அவங்களுக்கு. நீ அடையணும் முதல்ல. அதனால் அட்டென்ஷன் நம்ம பர்சனல் சாதனை மேலே இருக்கணும்.
அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்காக இப்போ இனிமேல் இந்த கேள்வி கேட்டவருக்கு பதில் கொடுக்குறாரு ஆச்சாரியர் வித்யாரண்யர். 2வது ஸ்லோகம். தர்மாதர்மவசாதேஷः ஜாயதாம் ம்ரியதாமபி புனः புனர்தேஹலக்ஷைः கிம் நோ தக்ஷிண்யதோ வத. கேட்குறாருங்க, இந்த தர்மா அதர்மா அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு தர்மாதர்ம வசாத் அதுக்கு முக்கியத்துவம். ஐயோ, தர்மம் அதர்மம் புண்ணியம் பாப்பம், இந்த அப்படி இருக்கிற இந்த அக்ஞானி மூடர்களை ஏஷாம் திரும்பி பிறப்பாங்க, திரும்பி இறந்துடுவாங்க, திரும்பி பிறப்பாங்க, இறந்துடுவாங்க. என்ன ஆத்மான்னு தெரிஞ்சுக்காத வரைக்கும் இந்த அக்ஞானத்தினால பிறப்பு இறப்பனேது நடந்து கொண்டே இருக்கும். மிரியதாம் அப்படி இப்படி இந்த விதமாக புனः புனः தேக லக்ஷைஹி அநேக ஆயிரம் லட்ச தேகங்கள் ஜன்மங்கள் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்போது அப்படிப்பட்டவங்களை பற்றி தானே நீ கேட்குற. எதுக்கு நீ அதை பற்றி பேசி உனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்குறாரு. கிம் நக தாட்சிண்யதா வத, நம்ம எதுக்கு அவங்கள பற்றி தாட்சிண்யம் காட்டணும், கருணை காட்டணும், இல்லைன்னா அவங்கள பற்றி அக்கறை இப்படி பண்ணி என்னதான் பிரயோஜனம் சொல்லு வத. தாட்சிண்யத்தினால நம்ம கேட்கறதுனால இப்படி நினைக்கிறதுனால நீ இப்படி கேட்குறியே, என்னதான் இதனால் நமக்கு கிடைக்க போகிறது வத, அது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் அச்சீவ்ட் பை அஸ் சிம்பிளி இந்த ஐயோ அவங்களை இப்படி போகிறாங்களே, அப்படி ஆகிடுறாங்களே, இப்படி ஆகிடுறாங்களான்னு சொல்லிட்டு இந்த காருண்யம் அது காட்டு கம்பேஷன், வாட் வி ஆர் கோயிங் டு அச்சீவ் வித் திஸ் அப்படின்னு கேட்ட இந்த கேள்வியே சரி சார் அப்படி ரொம்ப அப்போ என்ன சுவார்த்த புத்தியோடு இருக்கணுமா, யாரை பற்றி நமக்கு அக்கறை இல்லையா? அதுதான் சொல்கிறேன், உன்னை பற்றி உனக்கு எவ்வளோ 100% அக்கறை இருக்க. முதல்ல நிறைய பேருக்கு அட்டென்ஷன் அவங்கள மேலே அடுத்தவங்கள மேலே இருக்கும். நம்ம சாதனை நம்ம ப்ரோக்ரெஸ்ஸுன்னு பற்றி சிந்திக்காமல் நிறைய வாட்டி இவங்க வேறு விதமாக இந்த மாதிரி சிந்திப்பாங்க. சொல்லுவார் இப்போ அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேட்டவர்கிட்ட வித்யாரண்யர், நீ சொல்லு என்னதான் நமக்கு கிடைக்க போகிறது, எதுக்கு வை யூ ஆர் வரிங், இந்த கொஷின் எதுக்கான்னு அப்படின்னு சொன்னேன். நமக்கு புரியாத மாதிரி நம்ம கன்வின்ஸ் ஆகிற மாதிரி அந்த சுஷனு கூட, ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் அப்படி சொல்லலாமா, நீங்கள் குருஸ்தானத்தில் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் மகாத்மா இல்லையா அப்படின்னு திரும்பி அவன் அந்த இதிலே இருக்கான், அந்த தாட்டில் இருந்தே திரும்பி கேட்குறான். பர்சிஸ்டிங் அவங்க அடுத்தவங்களை பற்றி கேட்குறதில்ல, மேன் ஆஃப் இக்னோரன்ஸ். என்ன கேட்குறாரு மூணாவது கேள்வியில் 3வது ஸ்லோகத்தில் பாதி இந்த பூர்வபக்ஷியான அந்த கேள்வி கேட்டவனை கேட்குறது. 2வது வரியில இவர் பதில் கொடுப்பார். அஸ்திவோ நோ ஜிக்ருக்ஷத்வாத் தாட்சிண்யேன பிரயோஜனம் தரிஹி ப்ரூஹி சமூடஹ கிம் ஜிக்ஞாசுர்வா பரான்முகஹ. இந்த முதல் வரியில என்ன கேட்குறான் அவனும், பிரயோஜனம் இருக்கே, நீங்கள் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கள. அஸ்தி வஹன்னா நமக்கு, அப்படி நமக்குன்னு இல்லை, வஹன்னா இங்கே அந்த குருனி மகாத்மனை ரெஸ்பெக்டோட, டியர் சார் குரு மகாராஜ்
பிரயோஜனம் இருக்கு. நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. அனுஜிக்ருக்ஷத்வாத், நீங்கள் அப்படி எல்லாரும் பற்றி தாட்சிணியம் காட்டி கம்பேஷனோடு இருந்து கருணோடு இருந்தால் அப்படி என்ன அர்த்தம்? வந்து அடுத்தவங்களே பிளஸ் பண்ணினவனே டிசைரோடு இருந்தால் அதுதான் அர்த்தம். டிசைர் டு பிளஸ் அதர்ஸ். எப்படி பிளஸ் பண்ண? கம்பேஷனோடு இருந்து பிளஸ் பண்ணுறது. அதில் அதர்ஸ் அதில் வந்து தாட்சிண்யேனா, அது அந்த கம்பேஷனால் தயனால் அதில் பிரயோஜனம் இருக்கு, பிரயோஜனம் அஸ்தி அப்படின்னு அவன் சொன்ன உடனே அவ்வளோதான் சொன்னான் அவன். வித்யாரண்ய சுவாமி கேட்குறாரு, சரி சப்போஸ் நீ அப்படி சொன்னா தரிகி ஓகே, நீ அப்படி சொல்கிறியே, நீ சொல்லு. நீ சொல்கிற இந்த புரிஞ்சிக்காத இக்னோரண்ட் பீப்புள் அவங்க இருக்கு, ப்ரூஹி சக மூடகா, நீ கருணை காட்டுங்கோ, அவங்கள எல்லாருக்கும் ப்ளஸ் பண்ண வேண்டாமா? நீங்கள் பண்ணலன்னு யார் பண்ணுவாங்க? நீங்கள் மகாத்மா தானே, இல்லை நீங்கள் எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு தானே நீங்கள் இருந்தீங்க. திஸ் இஸ் நாட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நீ சொன்ன. சரி, நீ சொல்லு. நீ பேசுகிற அவங்கள கருணை காட்ட அந்த மூடர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து பகிர்முகமாக இருக்கிறவங்களா அந்தர்முகம் இருக்கிறவங்களா கேட்குறாரு. ஜிக்னாசுன்னா ஜிக்னாசு இருக்கு, நேச்சுரல்லி அந்தர்முகமாக இருப்பான், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இல்லை பரான்முகா, இல்லை டோட்டல் ஸோ மச் எக்ஸ்ட்ராவர்டட் பீப்புள், யாரை பற்றி நீ சொல்கிற? நேச்சுரல்லி ஜிக்னாசு அவன் சொன்னால் நம்ம அவனுக்கு வந்து மந்த புத்தியாக இருந்தால் கூட அவனுக்கு டீச் பண்ணலாம். அசல் ரொம்ப எக்ஸ்ட்ராவர்டடாக இருக்கிறவனுக்கு போய் நீ என்ன தான் டீச் பண்ணு? எதுக்கு அவங்கள பற்றி நீ காருண்யம் தாட்சிணியம் காட்டணும்? ஏன் அப்படி பேசுகிறே அப்படின்னு இவர் கேட்டார். கேட்டதுக்கப்புறம் இப்போது டீச்சரை வந்து, இப்போ இங்கே பாரு, இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு வகை. 11வது அத்தியாயம் புரியலன்னா அவன் வந்து எக்ஸ்ட்ராவர்டட் பர்சன் அர்த்தம். நீ வந்து அப்படி புரிஞ்சுக்காதவங்களுக்கு என்னதான் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறேன். நான் என்ன பண்ணுவேன்? அவன் எக்ஸ்ட்ராவர்டடாக இருக்கானே. அப்போது 2 வகையான பீப்புள் இருக்காங்க. அப்போ இங்கே ஜிக்னாஸ்களாக இருந்து அந்தர்முகமாகறவங்களும் சில பேர், உலகம் மீத ஜிக்னாசை இருக்க, உலக ஜிக்னாசா எக்ஸ்ட்ராவர்டட் பீப்புள். இப்போ நீங்கள் எல்லாம் அவங்கள எல்லாரையும் பற்றியும் கூப்பிட்டு நான் சொல்கிறீங்களே என்ன? வாட் யூ மீன்? முண்டகோபனிஷத்தில் குருன்னு கேட்டாரா, முதல் வந்த உடனே சிஷ்யர் எது ஒன்று கேட்டால் தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு போலாகும் அப்படின்னு கேள்வி கேட்டார். அது எனக்கு சொல்லித்தாங்க. குரு வந்து எப்படி பதில் கொடுக்க ஆரம்பித்தாருன்னா, அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது, தேர் ஆர் 2 things in this world. சில பேருக்கு தெரியும் இது தெரிஞ்சுக்கணும்னு, சில பேருக்கு தெரியும் இல்லை விரும்புகிறாங்க அது தெரிஞ்சுக்கணும்னு. அப்படி தான் கட்டோபனிஷத்தில் முண்டகோபனிஷத்தில் ஆரம்பிப்பார். என்ன தெரிஞ்சுக்கிட்டாது? துவே வித்யே வேதித்தவ்யே, 2 இருக்கு. அப்போ 2 வித்யை தான். ஒன்று வந்து பராச்ச அபராச்ச, ஒன்று வந்து பராவித்யை இருக்குது, ஒன்று வந்து அபராவித்யை இருக்குது. அந்த அபராவித்யை கீழே ஆல் மெட்டீரியல் சயின்ஸ், ஆல் அங்கே லிஸ்ட்டு 4 வேதಗಳು, வேத ಅಂಗಗಳು, ಯಜ್ಞ ಯಾಗಗಳು, ஆல் கர்மகாண்ட மொத்தத்தினை கொண்டு வந்து குரு அங்கே இதெல்லாமே அபராவித்யான்னு சொல்லிட்டாரு. அபராவித்யா அது அந்த சந்தர்ப்பத்தில் சொன்னது கேட்டு புரிஞ்சுக்கணும். அதுபடி வேதங்கள் அபராவித்யாகும். நீங்களும் வேதங்களை வச்சு தானே பேசுகிறீங்கன்னா,
பராவித்யக்கு வரவனுக்கு வேதாத்தினே பிடிச்சிக்கிட்டு வேதம் படிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு அதுலேயே சாண்டிங்கிலோ பாராயணத்தில் அதில் இருக்க மாட்டான். விஷயமே ஆழமாக போயிடுவான் அவனை. அதனால அந்த விதத்திலோ இல்லை வேத பூர்வபாக கர்மகாண்ட மொத்தம் எல்லாம் சேர்ந்து அபராவித்யா. அதுக்கு భాష్యంలో శంకరర్ அபராவித்யா இஸ் ஈக்குவல் டு அவித்யா అనేదిட்டார். ஸோ 2 இருக்கு லோகத்தில். இப்போது நீ பேசுகிற பகிர்முகமாக இருக்கிறவனுக்கு எல்லாருக்கும் அந்த அபராவித்யா வேணும். அதில் ஈடுபாடு. அந்த அபராவித்யான்னு என்ன అనేది இப்போது அடுத்த ஸ்லோகங்கள் படிக்கும்போது தெரியும். நாட் ஓன்லி ஏதோ இன்ஜினியர் படிச்சுக்கிட்டான், டாக்டர் படிச்சுக்கிட்டான், அக்கௌண்ட்ஸ் படிச்சுக்கிட்டான்னு மட்டும் இல்லை. கர்மகாண்ட உபாசனை எல்லாமே அவித்யை கீழே வரும். அந்த திருஷ்டியில் தான் முண்டகோபனிஷத்து அந்த லிஸ்ட்டு கொடுத்துச்சாங்க. 2 இருக்க தெரிஞ்சுக்க வேண்டியதே லோகத்தில். அதனால் எல்லாரும் இதே தான் விரும்புவாங்கன்னு தெரியல. பராவித்யன்னு விரும்புகிறவங்க பாயிண்ட் யாரோ இருப்பான். அங்கே 99 மேலே இருக்கா. அதுதான் விஷயம் இங்கேயும். அப்போ டீச்சர் இனிமேல் இது நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறோம் என்னன்னு தெரியுமா? நாங்கள் ஆச்சாரியர் குருகளாக இருந்த நீ தான் என்ன தானே கேள்வி கேட்குறேன். நீங்கள் பண்ணலன்னு யார் பண்ணுவாங்க? நீங்கள் சொல்லுங்க. பண்ணும். யாருக்கு பண்ணணும்? யாருக்கு பண்ண முடியும்? யாருக்கு சொல்ல முடியும்? அப்போது 4வது ஸ்லோகத்தில் உபாஸ்திம் கர்மவா ப்ரூயாத் விமுகாய யதோசிதம் மந்த பிரக்ஞம் து ஜிக்ஞாசும் ஆத்மானந்தேன போதயேத். இப்படி எக்ஸ்ட்ராவர்ட்டடாக இருந்து அப்புறம் இந்த கர்ம பண்ணணும், இது செய்யணும், இங்கே நான் புண்ணியம் சம்பாதிச்சுக்கணும், அப்புறம் இல்லை சேவை பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், இப்படி மனசு இருக்கிறவன் அதனால் நான் இங்கே எனக்கு புண்ணியம் வரும், அப்புறம் நல்ல மனுஷனன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு இந்த லோகத்தில் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸு, ஃபெசிலிட்டிஸ், பேரு புகழோ புண்ணியத்தினால் நல்ல வருமானம் எல்லாமே விஷயங்களும் ஏற்படும். இல்லை சில பேர் உபாசனை பண்ணணும். உபாசனை பண்ணி அந்த பர்டிகுலர் தெய்வத்தனை நான் வர்ஷிப் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து வரம் வாங்கி அந்த சக்தி வாங்கி அஷ்டசித்திகள் அடிக்கணும். இல்லைன்னா அஷ்டசித்திகள் புண்ணியம் உபாசனை செஞ்சதுனால மெடிடேஷன்ஸ்னால அந்த தேவன் யாரும் உபாசனை பண்ணணும் அந்த தேவனுக்கு இருக்கிற ஒரு லோகம் இருக்கும், அங்கே நான் போவேன். இப்படி இந்த லோகத்திலோ சுகமோ போகமோ கம்ஃபர்ட்டோ புண்ணியத்தினால மேல லோகங்களிலோ போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த உபாசனை அப்படின்னா கர்மயோகமும் உபாசன யோகமும் இது யார் பகிர்முகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்லித்தரணும். இப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு அதானே சொல்லித்தரணும். எனக்கு சொல்லுங்க, எங்கள் வீட்டில் எந்த கடவுளை வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும், பலது இப்படி. அப்புறம் நான் எந்த விரதம் பண்ண நல்லா இருக்கும், எனக்கு இப்படி சில கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குன்னா அப்படி இருந்து மனஸ்தத்துவம் இருக்கிற பேசுகிறவனுக்கு நான் என்ன சொல்லித்தரணும்? அதில் ஏதோ ஒன்று சொல்லணும். பண்ணும் இப்படியானே. உனக்கு குலதெய்வத்தை இருக்குல்ல, அந்த குலதெய்வத்துக்கு போயிட்டு அங்கே வழிபாட்டுட்டு வா, அப்புறம் இதுக்கு பூஜை பண்ணும், அங்கே பண்ணும். இல்லை ஏதோ ஒரு நாள் உபவாசம் இரு, அவனுக்கு தகுந்த போல் தான் நான் சொல்லணும். ஏன்னா அவன் அதில் ஸ்டக்கப் ஆகிருக்கான், அது அவனுக்கு அப்சஷன் ஆகிருக்கு. அவனும் கேட்பான். ஜென்ரலாக மகாத்மாக்கிட்ட நிறைய பேர் இதெல்லாத கேட்குறதுக்கு தான் வருவாங்க. இல்லைன்னா என்ன பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், ரொம்ப நாளில் கஷ்டப்படுறோம், ஏதாவது மந்திரமோ ஏதாவது சொல்லுங்கோ அப்படின்னு.
ஏதோ சொல்லுவோம் நாங்கள் அவங்க நிலைக்கு. அவங்க வேதாந்தம் சொன்னால் எப்படி அவனுடைய ஆசை அது, அவனுடைய நிலை அது, அவனே எக்ஸ்ட்ராவர்ட்டடாக இருக்கான். அப்போது உபாஸ்தி மன்ன உபாசனா கர்ம, உபாசனையோ கர்ம விஷயமோ இதுதான் அவங்களுக்கு சொல்ல முடியும். விமுகாய அதுக்கு அவனு எது அவனு விரும்புகிறானோ, சுமுகம் விமுகம், அவன் எதுக்கு சுமுகமாக இருக்கான், எதுக்கு விமுகமாக இருக்கான். அப்படிப்பட்ட விமுகாயன்னா நீ சொல்கிறிய இப்போ அவனுக்கு எப்படி, அவனுக்கு கதி என்னானே, அவனுக்கு நான் ஆத்மபோதை செய்ய முடியும். யதோச்சிதம் அது அவங்களுக்கு தகுந்த போல தான், அதிகாரிக்கு தகுந்த போல தான் அது சொல்லித்தர முடியும், தவிர எல்லாருக்கும் சொல்லித்தர முடியாது. அப்போது உபாசனா கர்ம இன்னும் அது பயம் இருக்குது, தர்மம் அதர்மம் புண்ணியம் பாப்போம், எனக்கு அடுத்த ஜென்மம் என்ன ஆகுமோ, இப்படி என்ன ஆகுமோ, அப்புறம் என்ன வேலை என்ன ஆகும், எல்லாம் பயம். மெட்டீரியல் திங்ஸ் பற்றியே நிறைய இருக்கிறவனுக்கு போய் பகவத்கீதை இது வேதாந்த தத்துவம் நீ அது சொல்ல முடியாது. அவனு கிரகஸ்தனாக இருந்து விவகாரம் பண்ணிட்டு இருந்தால் கூட அவனை ஒதுக்கி வச்சு எனக்கு இது முக்கியம், நான் இதெல்லாம் தாண்டி போகணுன்னு உட்கார்ந்தவனுக்கு தானே டீச் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஏதோ புரியறது விரும்புகிறீங்க, அதுதான் டீச் பண்ண முடியறது. இல்லைன்னா நீங்களும் ஏதோ ஒரு ஒரு காஸ் கண்டுபிடிச்சி ஒரு காரணம், முடியாது ஜி இப்போது எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு ஏதோ சொல்லி ஒதுக்குவீங்க. அப்படி தான் ஏதோ ஒன்று சொல்லி ஒதுக்கி போவாங்க. நிறைய பேர் கடைசி வரைக்கும் மிச்சம் இருக்க மாட்டாங்க. குரு பாட்டுக்கு டீச் பண்ணிட்டு இருந்தால் கூட யார் இருக்க முடியறது இருக்கிறான்னா, இது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறவனுக்கு, இதுதான் எனக்கு வேணுமனி விரும்புகிறவனுக்கு. அப்போது அதனால தான் தே வில் ஃபைண்ட் அவுட் ஸோ மெனி வேஸ் டு விட்டு கொடுக்கறதுக்கு, டு எஸ்கேப் அண்ட் லீவ் இட். அது அப்போ குருக்கு புரிஞ்சிடும், பரவாயில்ல, ஸோ டசன்ட் மேட்டர், நெவர் மைண்ட், பரவாயில்ல விட்டுடுவான். ஆனால் இன்னொருத்தன் இருக்கான், ஜிக்னாசு. ஜிக்னாசு అంటే అప్పుడు ఇంట్రెస్ట్ இருக்காது அவனுக்கு, ஜிக்னாஸ் இருக்கு. ஆனால் தேர் இஸ் ஏ ரெடினஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், ஆனால் எபிலிட்டி இல்லை, மந்த பிரக்னம். மேலே ஒரு கேஸ், அதே பகிர்முகம், அவனுக்கு அதுதான் சொல்லி தருவோம் இல்லையா. அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ண சொல்ல முடியாது. என்ன அவன் அது ரொம்ப பிடிச்சி இருக்கான், அது மேலே நம்பிக்கை இருக்கா அவனுக்கு. அவன் நான் எப்படி வேறு ஏதோ சொல்லி எதுக்கு அதில் ஏதோ கொஞ்சம் நல்லது இவனுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகுன்னு சொல்லித்தரும். ஆனால் மந்த பிரக்னம் இருக்கு இன்னொருத்தனுக்கு. ஆனால் అంతర్ముఖமாக இது ஏதோ வேறு సత్యం అనేది இருக்கு, పరావిద్య అనేది ஒன்று இருக்குன்னு இஷ்டம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் எபிலிட்டி இல்லை. அந்த எபிலிட்டி இல்லாததுக்கு பேர் மந்த பிரக்னா, டல் விட்டட். அவனுக்கு சட்டுன்னு புரியல. நிறைய பேர் கிளாஸுக்கு வந்து உட்காருவாங்க, ஆனால் புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். புரிகிற போல் குரு பேசிகிட்டே இருப்பார். அப்படி அட்லீஸ்ட் அப்படி வந்தவனுக்கு தானே பேசி சொல்ல முடியும். வராதவனுக்கிட்ட போய் கருணை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னதான் பண்ண முடியும். நீ கேட்டில்ல அவங்களுக்கு கத்தி என்னான்னு, அவங்களுக்கு கத்தி அவங்க கத்தி தான். அதனால் இந்த பர்டிகுலர் இந்த வித்தியை வந்து கேட்டு எனக்கு வேணுமனே கேட்காதவனுக்கு எப்படி தான் சொல்லி தர முடியும் இல்லையா. அதனால தான் ஒருத்தன் இருந்தாலும் சரி குரு வந்து உட்கார்ந்து பேசுவார். அர்ஜுனன் ஒருத்தன் தான் ஸ்டூடெண்ட்டு, கிருஷ்ணர் பேசிட்டார்.
உத்தவர் ஒரு தான் ஸ்டூடெண்ட்டு கிருஷ்ணர் பேசிட்டார். அவங்களுக்கு ஒரு ஜீவனு இப்படி இன்ட்ரெஸ்ட் காட்டி உட்கார்ந்தாலும் குருவுக்கு சந்தோஷம்தான். ஆனால் இப்போ ஊரில் நாட்டில் சில மகாத்மாக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு குறைஞ்ச ஒரு 500 பேர் 400 பேர் அப்படி வரலன்னா சத்சங்கம் யக்னம் கேன்சல் பண்ணுவாங்க. நேத்திக்கு அந்த சொன்ன விஷயம் அப்படி. அதுக்கு தகுந்த போல் முன்னாடியே சொல்லுவாங்க. நாங்கள் டேட்ஸ் கொடுத்தா வரேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 500 people 300 இருக்கணும். அதனால நீங்கள் பேப்பரில் போடுறீங்களோ பேனர் கட்டுறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ பண்ணி கடைசியில் அப்புறம் ரொம்ப வரலன்னா இந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்கள மேலே லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி திட்டுவாங்க, கேட்பாங்க. என்ன பண்ணீங்க, உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண தெரியல, அப்படி பண்ணு. இப்படி தான் பெரிய ஆர்கனைசேஷன் எல்லாம் நடக்கிறது. சரி, அதனால் இவனுக்கு ஜிக்னாஸ் இருக்கு. அப்போ இவனுக்கு ஆத்மானந்தேன போதையேத்து, கிரமமாக அவனுக்கு புரிகிற போல் எவ்வளவு நேரமானாலும் எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த ஆத்மானந்தம் பற்றி அவனுக்கு போதை பண்ணணும்னா பிரம்ம வித்யை பற்றி போதை பண்ணணும். இந்த ஆத்மானந்தம்னு இது புது வார்த்தை ஒன்றும் கிடையாது, அது பிரம்மானந்தமே தான். இப்போ இந்த சாப்டரில் பாருங்கள் டாபிக் எப்படி ஆரம்பிக்கிறாரு. அதனால் அது என்ன பிரம்மானந்தே ஆத்மானந்தம், ஆல்ரெடி யோகானந்தம் எல்லாம் பேசி முடித்தது போலுதான். பட் இந்த மாதிரி வரும் பாருங்க. இப்போ அவங்களுக்கு அதனால் நாங்கள் ஆச்சாரிய டீச்சிங் குருஸ்தானில் இருக்கிறவங்க இந்த மந்த பிரக்னியில் இருக்கிறவங்களுக்காக அப்படின்னா உட்கார்ந்தவங்களே சொல்கிறோம். அதனால் நாங்கள் எல்லோரும் கேட்டால் நல்லா இருக்குமே, நிறைய பேர் கேட்டால் நல்லா இருக்குமே, எல்லாருக்கும் மோட்சம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படியானே சும்மா நம்ம நினச்சிக்கிட்டு அதுக்கு கவலைப்பட்டு இல்லை. எங்கே நிறைய பேர் வந்தால் மட்டும்தான் நான் பேசுவேன்னா அது தவறு. அது இல்லை, அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே 2 எக்ஸ்ட்ராவர்டட் இன்ட்ராவர்டட் 2 பேர். இது 2 பேரும் 2 டிஃபரெண்ட் அவங்க கோல்ஸு. அதனால் நாங்கள் எல்லாருக்கும் கருணை காட்டு பேசு கம்பேஷனு தாட்சியம் இல்லை, வரும்போது வருவானே. அதனால் அவனுக்கு அந்த கர்ம உபாசனை எப்போது ஒரு நாளைக்கு அவனுக்கு உள்ளக்கு திரும்பும் நிறைய ஜென்மங்கள் எடுத்ததுக்கப்புறம். பட் அப்போ வரைக்கும் அவங்களுக்கு அது அட்ராக்ஷனாக இருக்கும். எது சித்திகளாவது ஒரு தேவதா ஒரு லோகம் இதெல்லாம் பேசி கேட்கும்போதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி இருக்கும். மாயா. அதனால் நிஜ ஆனந்தம் ஆத்மானந்தத்துக்கிட்ட வர்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் அது விடாமே அதான் அங்கே ஸ்ரத்த, அத்தியந்த ஸ்ரத்தா. நான் எப்படியாவது என்னுடைய மெட்டீரியல் அதர் திங்ஸ் எல்லாத்தையும் நான் குறைச்சிக்குவேன். ஐ வில் மேனேஜ் அப்படின்னு சொல்லி இது நீ விடமாட்டேன், நான் இதில் ஈடுபடுவேன். குரு எப்போ நேராக டீச் பண்ணிகிட்ருக்கிறார், கிளாஸ் நடக்கிறதுன்னா நான் அது மிஸ் பண்ணாமல் போகணும். குருன்னு நேராக பார்த்தே கண்ணில் கண்ணை வச்சு அவர் பேசுவார். அப்போது அவர் ஹிருதயத்திலிருந்து அவர் சொல்கிற அந்த கருத்தை என் ஹிருதயத்துக்கு போகணும். நானும் கொஞ்சம் கிரகிச்சுக்குவேன், என்னுடைய எபிலிட்டினி வளர்த்துக்குவேன். அதனால நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எபிலிட்டி இருக்காது. பட் இன்ட்ரெஸ்டோடு வந்தாவே போதும், எபிலிட்டி இன்க்ரீஸ். அதுக்காக நாங்கள் டீச் பண்ணுறோம் அவங்களுக்கு ஆத்மா ஆனந்தம் அப்படின்னு சொல்லிப்போ அது எப்படி டீச் பண்ணுறது, யார் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனால் டல் விட்டடு. பிருஹதாரண்யகோபனிஷத்தில் நம்ம யாக்ஞவல்கர் குரு அவருடைய பிரியமான மனைவி மைத்ரேயி, அந்த மந்த புத்தி இருக்கு ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போது எக்ஸாக்ட்லி அந்த மைத்ரேயி பிராமணத்தில் அந்த நடந்த அந்த சந்தர்ப்பம், அந்த கதை நம்ம பிருஹதாரண்யம் படித்ததுனால நமக்கு இது ரொம்ப ஒரு இங்கே 4, 5, 6 ஸ்லோகங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணுறாரு பாருங்கள். கிராஜுவலி ஹீஸ் பிரிங்கிங் டு த ஹவு த ஸ்லோ டீச்சிங் ஆஃப் தி வித்யா வில் டேக்ஸ் பிளேஸ்.
போதயாமாச மைத்ரேயம் யாக்ஞவல்க்யோ நிஜப்பிரியாம் நவா அரே பத்யுரர்த்தே பதி பிரிய இதீரயன். லோகம், எக்ஸ்ட்ராவர்ட்டட்னஸ், இந்த விவகாரம், இந்த விஷயங்கள் மேலே ஏன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், அவ்வளோ ஈடுபாடு மனுஷர்களுக்கு வருது? இப்போ அங்கே இருக்கிற சத்தியத்தினே அங்கே நிஜமாக அசல் நீ கவனிக்கலை. நான் சொல்கிறேன், நீ கவனிக்க ஆரம்பித்தா உனக்கு தெரியும். ஸ்லோலி எல்லாத்துக்கும் மூலம் ஆத்மானந்தம், ஆத்மான்னு சொல்லி புரிய வைக்கணும். அதுக்கு அப்போது ப்ராக்டிக்கல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்னு எடுத்து சொல்லணும். அதே போல் தான் அங்கே போதயாமாச மைத்ரேயம் யாக்ஞவல்கர் மைத்ரே. யார் மைத்ரே? நிஜப்பிரியாம், அவருக்கு ரொம்ப நிஜமாகவே பிடிச்ச அவருடைய சொந்த பத்னி தான். அந்த கதையெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கு. கூப்பிட்டாரு, அரே மைத்ரே, நவா அரே மைத்ரி அரே அப்படின்னு ஒரு பெரிய இவ்வளோ பேராகிராஃப் அங்கே இருக்கு. பத்னிக்கு பதிக்காக பிரியமில்லை, பதிக்கு பத்னிக்காக பிரியமில்லை, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள்னால பிரியமில்லை, இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துட்டு அங்கே கடைசியில் என்ன முடிவு செய்வார்? எல்லாருமே ஆத்மாக்காக தான், அவங்களுக்காக தான் பிரியப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. இது சிந்திக்க மாட்டாங்க மக்கள். அப்போ குரு காட்டி கொடுக்கணும். பாருங்க, உன் வாழ்க்கையில் நடக்கிறது கவனி. அப்படின்னா இந்த சீக்கர், இந்த மந்த புத்தி இருக்கிறவனுக்கு இப்படி காட்டி கொடுத்துட்டு உன்னோட வாழ்க்கை அனுபவம்ல இருந்து பாரு, உனக்கு சுற்றி நடக்கிற விஷயங்களை பாரு, கொஞ்சம் நிதானம், உனக்கு புரியும் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக மைத்ரி இருக்கட்ட அவர் சொன்னது போல் என்ன சொல்கிறாரு? பத்யுஹு அர்த்தே பதிஹி பிரியம் இதீரயன். இங்கே முதல்ல அந்த பாரியக்கு பத்னிக்கு பதிக்காக பிரியம் இல்லை, அவங்களுக்கு பிரியம், அவங்கள மேலே அவங்களுக்கு ஏதாவது பிரியம் ஏற்படுறதுன்னா பதி எனக்கு பிரியம் இப்படின்னு சொல்லிட்டு அங்கே போதிச்சு. அதனால் அப்போ என்ன புரியுது? போதயாமாச, இந்த செல்ஃப் ஆத்மானந்தந்தா, என்னுடைய ஆனந்தந்தா, எனக்குன்னு ஒன்று சொல்கிறேன். அப்போ அதுதானே மெயின் சென்டர், இல்லைன்னா கிடையாது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டி கொடுத்தது போல். அப்புறம் என்ன காட்டி கொடுத்தாரு? அங்கே செஞ்ச அந்த மொத்தம் பெரிய மந்திரம் உபதேசம் பிரதாரண்யக்கத்தில் இந்த ஒரு ஸ்லோகத்தில் இவர் சொல்லி முடிக்கிறாரு. அடுத்த 6வது ஸ்லோகத்தில் பதிர்ஜாயா புத்திரவித்தே பசுர் பிராமண பாஹுஜாஹ லோகா தேவா வேதபூதே சர்வம் சாத்மார்த்தத பிரியம். அங்கே பெரிய மந்திரம் இவ்வளவு சைஸ் இருக்கும், அத்தனை எக்ஸாம்பிள்ஸ். அது மொத்தத்தினை ஒரு சுருக்கி இந்த ஹெட்டிங்ஸில் சிலதெல்லாம் சொல்கிறாரு. பர்த்தா, பாரிய, புத்திர, பணம், வித்தம், பசு, சம்பதா, வீடு, வாசல், ப்ராப்பர்ட்டி, பிராமணர்கள், க்ஷத்ரியர்கள், லோகாக, தேவாக, வேதாக, சர்வம் அப்படின்னு மொத்தம் 12 ஹெட்டிங்கு, 12 வார்த்தை சொல்லிட்டார். அங்கே நிறைய போகும். இது எல்லாமே எனக்கு அந்த தேவன் பிரியம், அந்த குருவாயூரப்பன் எனக்கு இஷ்டம், ரங்கநாதன் இஷ்டம். ரங்கநாதன் இஷ்டம் எதுக்குன்னா உன் இஷ்டத்துக்கு அப்படின்னு உனக்குன்னே இது முக்கியம். அப்புறம் தான் ரங்கநாதன் எனக்கு இஷ்டம், ரங்கநாதனுக்காக இல்லை.
திஸ் இஸ் த க்ளூ பாயிண்ட். அந்த கீழே இத்தனை லிஸ்ட்டு கொடுத்தாரு, இது கீழே மொத்தம் சர்வம் வந்துச்சு. அதனால கடைசியில் அவரே சர்வம்னு சொல்லிட்டார். என்ன பெரிய லிஸ்ட்டு கொடுக்க முடியாது, 100 கணக்கில் 1000 எதெல்லாம் இருக்கும், அதெல்லாம். ஒவ்வொருத்தனுக்கு வீட்டில் நாய் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பிடிக்கிறது. ஓகே, நாய்க்காக இல்லை, நாய்க்காக பிரியம் இல்லை, உனக்கு பிரியம் ஏற்படுதுன்னா அந்த நாய் எனக்கு பிரியம். இது ரொம்ப ஜாக்கிரதை கவனிச்சுட்டே வரணும் வாழ்க்கையில். அதனால தான் இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறது உபனிஷத்து பிரதாரண்யக்கனில் அவர் யாக்ஞவல்கர் அதுதான் இங்கே அவரும் இதான் கோட் பண்ணுறார். எதுக்கு இது இப்போது இவ்வளவு இதெல்லாம் எப்படி ஆத்ம ஆனந்த ஸ்வரூபம், அது நானே தான். ஸோ இனிமேல் நான் ஹாப்பினஸ் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கணும் தவிர ஹாப்பினஸ் பெக்கராக இருக்கக்கூடாது. நேற்று நைட் இங்கிலீஷ் கிளிப்பு டைட்டில், இங்கிலீஷ் இல்லை, நான் தெலுங்குக்கே இப்படி இங்கிலீஷாக தெலுங்கில் எழுதுவேன். ஏன்னா ஜனங்களுக்கு கொஞ்சம் இதே வார்த்தைனே தெலுங்கு அக்ஷரங்கள் கூட எழுத்துவேன். ஹாப்பினஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வர்சஸ் ஹாப்பினஸ் பெக்கர்ஸ். அப்போது ஆத்மார்த்தா பிரியம், எல்லாமே ஆத்மார்த்தம் பிரியம். அப்போது எனக்கு நான் பிரியம், நான் முக்கியம். ஏன் நான் பிரிய ரூபம். இப்போ அது தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிரியத்தினி பிரேமத்தினி ஆனந்தத்தினி சர்வத்து மேலே காட்டு. நீ ஒன்றும் அதுக்காக பண்ண வேண்டிய, அட்வர்டைஸ் பண்ண வேண்டாம், மைக்கில் சொல்லி வாங்க நான் எல்லாரும் நேசிக்கிறேன், பைச்சவன் சொல்லுவாங்க இல்லை உடனே. அப்படி சொல்ல மாட்டோம். நாங்கள் இப்படி கூப்பிட்டுட்டு இவனுக்கு மந்த புத்தின்னா கூட உட்கார முடியாது. ஓ, ஒரு மகாத்மா நடந்த விஷயம் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறார், பெரிய யக்ஞம் ஏதோ உபன்யாசம் விஷயம் இந்த மாதிரி. அதில் ஒருத்தர் எழுந்திரிச்சு அப்புறம் முடித்ததுக்கப்புறம் இவர் கிளம்பிப்போ, நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று கேட்குறேன் சுவாமி, நீங்கள் இது சொல்லணும், கடவுள் இருக்காரா இல்லையா? இப்போ இவர் இப்படி எல்லாம் நேராக கேட்பாங்க, வாட் யூ சே, காட் இஸ் தேர் ஆர் நாட்? இவர் மகாத்மா அந்த அளவுக்கு உடனே இப்போ இவர் கடவுள் இருக்காருன்னு சொன்னால் இவர் ரிலீஜியஸ் பர்சன் ஆகிடுவார். என்ன, ஓ யூ ஆர் ஏ ஆஸ்திகா. தென் நிறைய கேட்பான், எப்படி இருப்பார் கடவுள், எங்கே இருப்பார், அப்படியெல்லாம் சொல்லுவான். இல்லைப்பா கடவுள் இல்லைன்னு சொன்னால் அதுக்கும் இவர் நாஸ்திகர், கடவுளே அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவேன். அப்படின்னா நான் உனக்கு சொல்லணும்னா நீ கொஞ்சம் உட்காருன்னு. இல்லை நானும் அர்ஜெண்ட்டாக போகணும், நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வார்த்தையில் கடவுள் இருக்காரா இல்லையான்னா இவர் சொன்னார், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீ வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போ, உனக்கு அவ்வளோ அர்ஜெண்ட்டாக இருக்கேன், நீ மாட்டுக்கு அப்படி சட்டுன்னு ஒரு கேள்வி கேட்டு போகலாம், அதுக்கப்புறம் என்னை பற்றி தப்பாக பிரச்சாரம் பண்ணுவேன், நீ உன் இஷ்டத்துக்கு சொல்லுவேன், அவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்ன்னு. எதுக்கு நான் ஒரு கூட பேசணும்? ஒரு இடத்துல ஒரு மகாத்மா யாரோ அவர் அங்கே டேபிள் மேலே அவர் ரூம் அங்கே ஒரு போர்டு வச்சுருப்பார், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பை டாக்கிங் டு மீ. அது இன்டைரக்டாக என்னன்னா மூஞ்சி மேலே அடிச்ச மாதிரி, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பை டாக்கிங் வித் மீ. சொல்லாமே சொன்னேன், எதுக்கு நீ என்ன டைம் வேஸ்ட் பண்ணுவேன் பேசி. சரி, இப்போது இந்த டீச்சர் வித்யாரண்ய சுவாமி அடுத்த 7வது ஸ்லோகத்திலிருந்து 19வது ஸ்லோகம் வரைக்கும் இதில் கொடுத்த
இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் இருக்க ஒன்று எடுத்துட்டு ஒரு ஸ்லோகம். Again starting with पत्या विच्छा यदा प्रन्त्य पत्या विच्छा यदा पत्न्याः तदा प्रीतिः करोति सा क्षुदनुष्ठानरोगाद्यैः तदा नेच्छति तत्पतिः. இங்கே பாரியனை பற்றி சொல்கிறாரு. பத்னி, ஒரு பத்னி, ஆனால் பிருஹதாரண்யகத்தில் ஆரம்பம் அதுதானே, அவருடைய பதி மேலே பிரியம், அவளுக்கு ஏதோ பிரியம் ஏற்படணும் போது, அவங்களுக்கு சானுகூலமாக இருக்கணும் போது அவர் கூட நல்லா பேசுவான், இல்லைன்னா கூடியிருப்பான், பேசுவான், எல்லாம் செய்வான், ப்ரைஸ் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். பட் அதே ஸ்திரீ அவள் ரொம்ப பசியாக இருக்கும்போதோ, இல்லை அவள் ஏதாவது விரதம் வச்சிருக்கான், இல்லை வியாதியோடு படுத்திருக்கான், அப்போ அந்த பதி மேலே அந்த ஆசை இல்லாத எல்லாம் அப்படி இருக்குமா? கிட்ட அவர் ஏதாவது கொஞ்சம் பேசுகிற அப்படின்னா வாங்குன்னு கொடுப்பேன். இஷ்டப்படலை பாருங்க உதாரணம். அதனால பிரீத்திம் கரோதி அப்போது பண்ணுவான். ஆனால் க்ஷுது பசி, அனுஷ்டானம், ரோகாத் முதலானது இதெல்லாம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா ததா ந இச்சதி தத்பதி, அந்த பத்தினி இஷ்டப்படலை. இது வைசி வர்ச ரிவர்ஸ் கூட. அவருக்கு அப்படி இருக்கும்போது இஷ்டப்படலை. இவருக்கு ஏதோ ஒரு ஆசை வரணும், அப்போ அந்த ஆசைக்கு தகுந்த போல இவருக்காக அவங்கள வேணும். அதனால தானே அதுக்கப்புறம் இப்போது இது ஆப்போசிட் கூட ஒரு ஸ்லோகம் சொல்கிறாரு. ஏன்னா அங்கே ரெண்டு சொல்ல பதி ஜாய ந பத்யுரர்தே சா பிரீதி ஸ்வார்த்த ஏவ கரோதி தாம் பதிஷ்சாத்மன ஏவார்த்தே நஜாயார்த்தே கதாச்சனா. எக்ஸாக்ட்லி மேலே சொன்னதே ஆப்போசிட்டாக எடுத்துக்கிட்ட. எப்போ இவருக்கு மூடு இருக்கோ, இவருக்கு நல்லா இருக்க, எனக்கு ஆனந்தம் வேணும், சந்தோஷம் வேணும், இது வேணும்னு போது தென் இ வாண்ட்ஸ் த வைஃப், பாரியன்னு எதிர்பார்ப்பான் இட்டனன்னு. ஆனால் அதே போல் மேலே சொன்னது போல் இவளுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை அப்புறம் அவளுக்கு எப்படி இங்கே சொல்கிறது பத்தி, அங்கே பத்தி. அப்போது கூட இவர் ஏதோ தீக்ஷா விரதம் இருக்கார், இப்படின்னா ரொம்ப பசியோடு இருக்காருன்னு சொன்னால், அப்போது இல்லை கோபமாக இருக்கார், மூட் அவுட், அப்செட் ஆகிருக்காரு. அப்படி இருக்கும்போது இவருக்கு அந்த அம்மா மேலே இருக்குமா ஆசை இருக்குமா? இல்லை. ஏன்னா எனக்கு இப்போது வேறே, இப்போ நீ இருந்தாலும் நீ ஏதாவது பண்ணாலும் எனக்கு என்ன செஞ்சு கொடுத்தா எனக்கு சந்தோஷம் இல்லை. பிகாஸ் ஐ ஆம் இன் சம் அதர் திங். இப்போ நான் நிஜமாக நீ தான் பிரியம் கொடுப்பேன்னா இல்லை, இப்போ எனக்கு நீ பிரியம் கொடுக்க முடியாது, நீ செய்ய முடியாது. ஸோ ரெண்டு பேரும் இப்படி இந்த எக்ஸாம்பிள் சொல்லி அதுக்கு அடுத்த ஒரு ஸ்லோகம் ஒரே வரியில் சொல்லி முடிக்கிறார் இந்த ரெண்டு விஷயம். இப்படி சொல்லும்போது டவுட் வரும், சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, பட் வி லைக் ஈச் அதர், வி லவ் ஈச் அதர், வி லிவ் ஃபார் ஈச் அதர், அப்படியெல்லாம் சொல்லுவான். ஐ லவ் ஹிம், ஹீ லவ்ஸ் மீ. இனி இப்படி சொன்னால் கூடப்பா உள்ளே இருக்கிற நீ டீப் அந்த இது பாரு அனி இவர் ஒரே வரியில் சொல்லி ஸ்லோகம் ஃபுல்லாக ஏதலை பாருங்கோ. இந்த அந்யோன்ய பிரீத்தி అని நீ சொன்ன ஒரு வேளை அது கூட அந்யோன்ய பிரேரணேப்யேவம் ஸ்வேச்சையைவ பிரவர்த்தனம் ஸ்வேச்சையேவ. சப்போஸ் அந்யோன்ய பிரேரணம், ஒருத்தருக்கு அவங்களுக்கு ஆசை இருக்குது, இவங்களுக்கு ஆசை இருக்குது,
இப்போ அது பாரியாபரத்து கூடுறதோ அது வேறு ஏதாவது இப்போ 2 பேருக்கு சினிமாவுக்கு போனவன் இருக்கு, இல்லை பாரிக்கு மட்டும் சினிமாவுக்கு போனவன் இருந்தாச்சுன்னா வேறு வழி இல்லாத இல்லை இந்த அம்மா சொல்லிகிட்டே இருக்கிறதுனால எடுத்துகிட்டு போவாங்க. இல்லை 2 பேர் போனால் கூட பர்த்த அவர் பார்க்குற விதத்தில் பார்த்து அந்த சினிமா ஆனந்திப்பான். இந்தம்மா அவங்கள நினச்சி ஆனந்திக்கிற விதத்தில் அவங்களுக்கு யார் பிடிக்குமோ அதை நினச்சிக்கிட்டு அந்த மட்டும்தான் அனுப்புவோம். இவர் 2 பேர் ஆனந்தம் சமம் இல்லை. ஆனால் ஜெனரல் அதர்வைஸ் லைஃப்பில் சொன்னால் ஒருத்தருக்கு பிரேரணை. ஸோ எனக்கும் ஆசை இருக்கு, உனக்கு ஆசை இருக்கு, 2 பேர் கூடுறோம் அண்ணா. அப்போ கூட என்ன சொல்கிறாருன்னா, ஸ்வ இச்சையேவ மை டிசைர் ஷுட் பி ஃபுல்ஃபில்டு. மை டிசைர் என்ன ஆசை ஃபுல்ஃபில் ஆகணும். அதுக்கு தவிர பிரவர்த்திக்கிறாங்க தவிர ஒருத்தருக்காக மட்டும் நானும் பிரவர்த்திக்கிறேன்னு கிடையாது. ஸோ மேலே அவளை சொல்லி மறுபடியும் இந்த டவுட்டும் வரக்கூடாது. ஸோ பிரேரணா ஈச் ஒன் வி லவ் போத் ஈச் அதர். அப்போ தானே நாங்கள் சேர்ந்துடுறோம் அப்படின்னு சொன்னானோ. இல்லை ஏதோ ஒரு காரியம் பண்ணுறோம் எனிதிங் அப்படின்னா கூட உனக்கு எதுவும் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதில் இவருக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவர் இதனால் இவர் உனக்காக பண்ணுறது போல் சிலது பண்ணலாம், நீங்களும் அவங்களுக்காக பண்ணுறது போல் சிலது பண்ணலாம். பட் யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் யுவர் டிசைர் ஷுட் பி ஃபுல்ஃபில்டு. ஸோ சென்ட்ரல் தீம் இஸ் தட். இது யாரும் திரஸ்கரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அந்யோன்ய பிரேரணா ஆல்சோ இட் இஸ் நாட் ரியல். சொந்த ஒருத்தனுக்கு வர ஆசை, எனக்கு அந்த ஆசை நிறைவேறணும், அதுதான் தவிர அதனால தான் பிரவர்த்திக்கிறாங்க. அடுத்த எக்ஸாம்பிள்னா அந்த முன்னாடி ஸ்லோகத்தில் அந்த ஒன்று. அடுத்தது புள்ளை புத்திரர். ஸ்மஸ்ருகண்டக வேதேன 10வது ஸ்லோகம். பாலே ருததி தத் பிதா சும்பத்யேவ ந சா ப்ரீதிஹி பாலார்த்தே ஸ்வார்த்தயேவ சா. ரொம்ப சிம்பிள் லோக்கல் எக்ஸாம்பிள். ஒரு அப்பா இருக்கார். அப்பா சில ஃபாதர்ஸ் எல்லாம் கூட பாரிய கர்ப்பவதியாக இருக்க பிரசவிக்க போகிறான் அப்படின்னு சொன்னால் சில பேர் ஷேவிங் எல்லாம் பண்ண மாட்டான், கொஞ்ச நாளைக்கு ஏதோ வச்சுக்குவான். அப்படி இல்லைன்னு ஏதோ இருக்கலாம், இல்லைன்னா இவருக்கு ஸ்டைலே அப்படி இருந்திருக்கலாம் இல்லையா. இவருக்கு நல்ல தாடி இருக்கு, நல்ல முள்ளு குத்துரு போல் தாடி இருக்கு, சாஃப்ட்வேர் இல்லை, முடியும் நிறைய இருக்கு. இவன் போய் ஒரு கொள்ளந்தனே அப்பான்னு இல்லை யாராவது ஆகட்டும், ஏன்னா இங்கே அப்பா சொல்கிறது போல் பிதா குழந்தனே தூக்கி ரொம்ப முத்தம் கொடுத்துட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். சும்பதி நிறைய வாட்டி குழந்தை அழும், இதெல்லாம் குத்தி குழந்தை அழும். குழந்தை அழுந்துட்டு இருந்தால் கூட இவர் விடமாட்டார், முத்தம் கொடுத்துட்டே இருப்பார். எஸ், அப்போ த பேபி இஸ் ஸ்ட்ரகுலிங், சஃபரிங். ஆனால் அப்பா விடமாட்டார். இப்போ குழந்தை ஆனந்தத்துக்காக இவர் முத்தம் கொடுக்குறாரு. குழந்தைக்கு அது ஏதாவது தெரியுமா? எனக்கு ஆனந்தம். அதனால நான் ஐ எஜுகேட்டட் மை சன், ஐ மேட் ஹிம் பிக்கர். எதுக்குன்னா அப்புறம் நான் சொன்னது போல் இருப்பான், நான் சொன்னவங்களே கல்யாணம் பண்ணிக்குவான், நான் சொன்னது போல் எங்களுக்கு பக்கத்தில் இருந்து எல்லாம் செய்வான், லிசன் பண்ணுவான். ஆசை உள்ளே வச்சுக்கிட்டு அப்படி பண்ணுறான். பிகினிங்கில் மதர் மாத்ரு பிரேமா அப்படி இருந்தால் கூட அது கொஞ்சம் 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 அப்படி இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். அம்மா நிஸ்வார்த்தமாக அவளை பண்ணான்ல, அதுக்கப்புறம் எது எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணது ஆகலைன்னு இப்போ அப்போ பெருசாக அவனும் ஏதோ திங்க் பண்ணுவான்ல, அப்போ நீ எதுக்கு அப்செட் ஆகணும்? எல்லாம் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இது ஒரு பிரச்சனை. நல்ல விதமாக நடக்கலாம், எல்லாரும் ஆசைக்கிறது தான். நீயும் சொல்லி வச்சிட்டீங்க நல்லாவே, சின்ன வயசுலேருந்து நல்லது என்னன்னு அவனுக்கு தெரியும். இப்போது
இனிமேல் அவன் நான் பண்ண மாட்டேன், நான் அப்படி இப்படின்னு சொன்ன, நீ என்னதான் பண்ணுவேன்? சுவாமிஜி ஒரே கவலை எங்கள் பையனை பற்றி, ஒரு புள்ள பற்றி கவலை, சொன்னதை கேட்கவே மாட்டான். என்னதான் பண்ணுவீங்க நீ கவலைப்பட்டுட்டு? அவனை கூப்பிட்டுட்டு பேசுங்க. ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் ஹாப்பி சுவாமிஜி, ஐ ஆம் ஜாலி. தென் ஜென்ரலாக சொல்கிறேன், சில குழந்தை நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அப்படி சொல்லும் இருப்பாள். இவங்களுக்கு ஒரே கவலை, இந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். யூ கால் தட் சைல்ட் அண்ட் ஆஸ்க், ஐ ஆம் ஹாப்பி வித்தவுட் மேரேஜ். தென் வை யூ வர்ரி இஃப் இஸ் நாட் மேரிங்? இட் இஸ் நாட் யுவர் கன்சர்ன். அவன் கஷ்டப்பட்டால் கஷ்டப்படுவான். அப்புறம் ஆர் யூ ரெடி டு கீப் லைக்? நோ சுவாமி, ஹவு கேன் ஐ லீவ் இட்? லீவ் இட்னு சஃபர் சஃபர் ததாஸ்து. இது தேவையா? நீ ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு இது புத்தி வரைச்சு, அவனுக்கு இவ்வளோ வளர்ந்துட்டான், அவனுக்கு தெரியும். ஒரு வாட்டி சொல்லியாச்சா, பெட்டர் பண்ணிட்டா இது டைம், தட்ஸ் இட். எனக்கு ஒரே கவலைன்னு நிறைய பேர் அப்படி இருப்பான். அதுக்கப்புறமும் கவலை தான், அது ஒன்றா விஷயம், அது முடிஞ்சு போயிடுச்சா என்ன. அதுக்கப்புறம் ஸோ மீன் இது இருந்துகிட்டே இருக்கும். சரி, இங்கே ரொம்ப சிம்பிள். குட்டி குழந்தைன்னு இப்படி முத்தம் கொடுக்குறேன்னு கஷ்டப்படுத்தவன்னு நிறைய வாட்டி இப்படி தான் கம்பல் பண்ணுறோம். அது சின்ன குழந்தைனால அதே கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் ஓடி போயிடும், கிட்ட வராது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். இந்த தாடி அதான் சொல்கிறாரு, மீசம் தாடி முள்ளு குத்துற போல் இருக்குன்னா அது என்ன முத்தம் கொடுக்க? எதுக்கு? குழந்தை இல்லை, அவங்களுக்கு உனக்கு ஆனந்தம் வேணும், அப்படி தானே ஆயிடுச்சு. அடுத்தது த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வெல்த்து, பணங்கு பற்றி. அங்கே பிரதாரங்களும் அங்கே தானே வந்துச்சு, வித்தேஷனா புத்திரேஷனா லோகேஷனான்னு கடைசியில் கன்க்ளூட் பண்ணி 3 ஹெட்டிங்குள்ளே கொண்டு வந்தார். இங்கே கொஞ்சம் தனித்தனியாக நிரிச்சமபி ரத்னாதி வித்தம் யத்னேன பாலயன் பிரீத்திம் கரோதி சஸ்வார்த்தே வித்தார்த்தத்வம் ந ஷங்கிதம். இப்போது என்னோடய செல்ஃபோன் நான் ரொம்ப லைக் பண்ணுறேன். செல்ஃபோனுக்காகவா செல்ஃபோன் லைக் பண்ணுறேன்? செல்ஃபோனுக்கு ஏதாவது தெரியுமா? இப்போது நிறையா இது பற்றி பேசிட்டோம், உயிர் இருக்கிற பாரியா பர்த்தா பந்து குழந்தை இதெல்லாம். யூ டேக் எனி அதர் வெல்த் ஆல்சோ, மை செல்ஃபோன் நல்லா இருக்கும். நான் தனியாக அந்த ஹோம் ஸ்க்ரீன் நானே தயார் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் வென்எவர் ஐ சி இட் கிவ்ஸ் ஹாப்பினஸ். அதுக்கு ஏதாவது தெரியுமா? ஃபோனுக்காகவா? ஃபோனு உனக்கு பிடிக்கிறது இல்லை, எனக்கு ஆனந்தம் கொடுக்கறது. அதே போல் இங்கே நான் ரத்னங்கள் முதலான அப்படின்னு ஏதாவது சொத்து சேர்த்து வச்ச தங்கம், அது எல்லாத்துக்காக. தங்கம் எனக்கு பிரியம், பணம் எனக்கு பிரியம். என்னன்னா அந்த பேப்பர் நோட்டு என்னதான் பண்ணும், அது பிரியமாக இருக்கு. ஏன்னா எனக்கு உள்ள அது உயிர் இல்லாதது. அதனால் சுற்றி என்ன நான் வச்சுக்கிட்டால் கூட, பணமும் சொத்து இதெல்லாம் கூட நிரிச்சம், அது அதுக்கு ஒன்றும் ஆசை இல்லை. அங்கென்ன மேலே ஒய்ஃப் ஹஸ்பண்ட் சொல்லும் போதோ ஸ்வப்பிரேரணையான்னு ஏதோ சொன்னீங்க, அது அந்யோன்ய பிரேரணை. இங்கே அதுக்கு என்ன தெரியும்? உயிர் இல்லாதது. அது நிரிச்சம்னா டிசைர்லெஸ், இன்னர்ட். ஆனால் கூட நம்ம அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம். எதுக்குன்னா இது எனக்கு அப்புறம் எனக்கு இது உபயோகப்படுத்தணும், எனக்கு பணம் இருந்தால் கஷ்டம் வராமல் அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கிறேன்னு நீ நினைக்கிறே. அப்போ உன்னை பிரியத்துக்காக தான் இதெல்லாம் வச்சுக்கிறேன். பொசஷன்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாமே எனக்கு பிரியம், எனக்கு வேணும், நான் கஷ்டப்படக்கூடாது, எனக்குன்னே தான் சென்டராக இருக்கப்பா. பிரீத்தியம் கரோத்தே ஸ்வார்த்தே, ஸ்வார்த்தத்துக்காக தான் பிரீத்தி, தவிர வித்தத்துக்காகவோ வேறு அந்த ஜடமான பொருளுக்காகவோ யாரும் இல்லை. அது எவ்வளோ காஸ்ட்லியானதானா சார், அமெரிக்கன் டைமண்ட் நெக்லஸ் அவ்வளோ விலை.
அது என்ன எல்லாம் கல் இதெல்லாம் சேர்த்து வச்சது, அதுக்கு உயிர் இல்லை, ஒன்றும் இல்லை. நாட் தட், பிகாஸ் இட் இஸ் ஸோ குட் லுக்கிங். பட் ஐ வாண்ட் தட், அதை நானும் வச்சுக்கணும், போட்டுக்கணும். யாரும் கூட இப்போ ஒரு ஓன்லி ஈவன் இந்த ஷோ பீஸ் வச்சுட்டா கூட பார்ப்போம், அந்த ஷோ பீஸ்க்கு என்ன தெரியும், நிறைய ஷோ பீஸ் வாங்கி வாங்கி வச்சுக்குவாங்க. அப்புறம் கல்யாணத்தில் எல்லாத்தான் கொடுத்துட்டே இருப்பேன். ஏன்னா என்னுடைய ஷோகேஸ் வந்து எங்கள் ரூமில் அப்படி பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கணும். அப்போது என்ன சந்தோஷத்துக்காக அந்த ஷோ பீஸ். இது மனுஷனாவது ஷோ பீஸாவது மண்ணாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு பணம் பற்றியும் சொல்லிட்டார். அடுத்தது வந்து சரி, ஆனிமல்ஸு. இப்போ தான் நாய் பற்றி பேசிட்டோம், இது ஒன்று முடிச்சுடுறோம். அனிச்சதி பலிர் வர்தே விவாஹ இஷதே பலாத். அனிச்சதி பலிவர்தே விவாஹ இஷதே பலாத் பிரீதி சாவணிகர்தேவ பலிவர்தார்த்ததா குதஹ. பலிவர்த்தம்னா அந்த புல்லக்கு யூஸ் பண்ணுறவங்கள பொதுவாக புல்லக்ஸ் தான் அந்த காட்டு புல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலி பசுமாடு அதெல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க, ரேர்லி. இந்த புல்லக்கு, இந்த எறும்பு மாடு, இதெல்லாம் புல். அது வந்து அது ஒன்றும் ஆசைப்படலை. நான் வெயிட் தூக்கணும்னு அதை ஆசைப்பட்டுச்சேன் என்ன, அதான் இங்கே அது வந்து அனிச்சதை, அது ஒன்றும் விரும்பலை. ஆனால் ஃபோர்ஸபுல்லி நீ தான் அதை கட்டி பிடிச்சிட்டு அது மேலே இதெல்லாம் வச்சு கம்பல் பண்ணி அது மேலே விவாஹயிஷதே. வாகனம்னா கேரியர், விவாகன்னா விசேஷேன. கல்யாணத்துக்கு விவாகம்னு என் பேர் தெரியுமா? அதுக்கப்புறம் ஒருத்தனை தூக்கணும், உன்னை நான் பறிக்கணும், நான் நீ பறிக்கணும். இனிமேல் ட்ராமா தொடங்கும். அதனால விவாகம் விசேஷேன வாகனம். பாரியா becomes a big load for the husband and husband also becomes a big load. பட் அதெல்லாம் வேணும், இருக்கணும். குருஹஸ்தானே கல்யாணம் பண்ணிக்கிறோம், அது சரி பண்ணிட்டா அப்புறம் இங்கே அதே தானே, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் ஆகிடுதா என்ன. அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அனுப்பிச்சுக்குவாங்க எல்லாரும், கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அப்படியே இருந்து போனால் என்ன போச்சு, அதான் தனியாக வாழ்ந்துட்டு ஃப்ரீடம் இருக்கும். சரி, அப்படி ஃப்ரீடமாக இருக்கிறவங்கள கூட ஏதாவது அப்படி இருக்காங்கன்னா அவங்களும் ஏதேதோ தேடுறாங்க. ஒருத்தர் நிரந்தரமாக கல்யாணம் பண்ணிக்கு இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட கண்டப்படவங்கக்கிட்ட போயிட்டே இருப்பாங்க. அதுதானே கல்ச்சரு. இப்போ என்ன ஆயிடுச்சு, அப்போ நிம்மதியாக இருப்பேன், அப்போ நிம்மதி இல்லை. விஷயம் அதே தான். உனக்கு வாழ்க்கை லட்சியமும் கம்யமும் தர்மமும் தெரியாத போது எல்லாமே ப்ராப்ளம் தான். அதனால் ரொம்ப லிமிட்டடாக பொட்ட கிணறுல இருக்கிற தவளை போலும் யோசிச்சுட்டா வாழ்க்கை அந்தகாரம், சோகமயம், துக்கமயம், ப்ராப்ளமயம் ஆகிடும். அதனால் பலாத்து நம்ம வந்து அதை எடுத்துக்கிறோம். ஏது பண்ணு கட்டி எடுத்துகிட்டு வந்து பார்ப்போம். அது வந்து கஷ்டப்பட்டு சில வாட்டி வாயில் தண்ணி வரும், நடக்க முடியும். அப்படி இருந்தால் நான் அடிச்சுடுவேன் போன். இது வந்து சாப்ரீதி, அது ஒன்று பாரம் தூக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. நீ அப்போது எனக்கு புல்லக்ஸ் இருக்கு, ஸோ ஐ எம் யூஸிங் தம். யானை மேலே உட்காந்து அவன் குத்திட்டே இருப்பானே, அப்போ யானை நான் சொன்ன மாதிரி செய்கிறது எனக்கு பார்ப்போம். அதுக்கு என்ன இஷ்டமே என்ன, அதுக்கு ஒரு நாள் கோபம் வந்துச்சுன்னா தெரியும், மதம் பிடிச்சி எல்லாம் என்ன பண்ணுறது. அதனால் ஆனிமல்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், நம்ம பிரீத்திக்கு தானே. அதுதான் டாக் அப்படி தான். நான் வந்த உடனே அந்த நாயை வந்து இப்படி வாலாட்டினா இவனுக்கு ஒரு பெரிய பேர். அது வந்து அப்படி இப்படி நக்கி மேலே ஏறிட்டா சி ஹவு லவ். வீட்டில் யாரும் வந்து கண்டுக்க மாட்டாங்க, ஆனால் நாய் முதல்ல நேராக வந்துடுது.
பெல் அடித்த சப்தம் வந்த உடனே நான் வந்தாச்சு தெரிச்சுன்னா அது கிட்ட வந்துச்சுட்டு என்னை நக்கி நக்கி பார்த்து மூந்தி பார்த்து வாலாட்டும். ஸோ எதுக்குன்னா தென் somebody is liking me. ஆனால் அதுக்கு ஒன்றும் இல்லை, அதுக்கு நீ பிஸ்கெட் எப்போ போடுவேனே அது சாப்பாட்டு. ஸோ இந்த மாதிரி பிரீத்தி ಈ வணிகன்னா வியாபாரம் பண்ணுறவனு இந்த புல்லக் காட்டு மேலே வெயிட் எல்லாம் போட்டு ஹார்ஸ் ஆகுது ஏதாவது அவன் வியாபாரம் பண்ணுறவன் போடுற அவன் அந்த வெயிட்டு அது விரும்பி அது போடலை, அது விரும்பி அது அவ்வளோ நடக்கலை. எனக்காக வணிக அர்த்தத்துக்கு இவன் பிரயோஜனக்காக ஏவ உண்மையாக சொல்லணும்னா அந்த புல்லக்குக்காக இல்லை. அப்படின்னா பசுகளை நம்மளை வச்சுக்கிட்டோம், நானும் ஏதோ பிரேமம் இருக்குது நான் வளர்த்துறேன்னு சொன்னால் கூட எனக்கு ஆனந்தம் கொடுக்கணும், அது எனக்கு ஏதாவது கொடுக்கணும், அது என் வீட்டின் காவல் இருக்கணும், அட்லீஸ்ட் எனக்கு மைண்டுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கணும், அது நான் சொன்ன மாதிரி செய்யணும். இப்படியெல்லாம் ஆனிமல்ஸ்னு அதுக்கு ஃப்ரீடம். நம்ம கூட்டில் நம்ம வச்சுட்டு ஒரு கேஜில் வச்சுட்டா பார்ப்போம் பேர்டுக்கும். எவ்ரி அனிமல் இஸ் லைக் தட். அது ஃப்ரீயாக இருக்கணும். பட் என்ன பண்ணுறது, மனுஷனை வாழ்கிறதுக்கு டொமெஸ்டிக் அனிமல்ஸ் வச்சு அதுக்கு தான் அது அட்லாஸ்ட்டு அது கஷ்டப்படுத்தாது, டூ மச் அதனை பாடுபடுத்தாத கௌரவி பூஜிக்கன்னு சொல்கிறதுக்கு. சரி, இன்றைக்கி இவ்வளோ போதும். ஸோ ஸ்லோகங்கள் எல்லாம் புரியற போல் ஈஸியாக இருக்கிறதுனால நாம் அப்படியே 10-12 எல்லாம் பார்க்குறோம். இன்னும் அடுத்தது இது இருக்க பிராமணா க்ஷத்ரிய அதிபத்தியம் சொல்லுவார். ஸோ கன்க்ளூஷன் அதே தான். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.